வணக்கம், வெல்கம் பேக் டு சிம்பிளி அட் ஹோம். இன்னைக்கு லெசன் 2ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, those of you who didn't see lesson 1, go back, கீழே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். ஸோ லெசன் 2ல we are going to see the most important thing and the basic element. இதுக்கு we need a paper, ruled paper. எப்படி ஸ்கூல்லலாம் நம்ம ரூல்டுலேருந்து அன்ரூல்டுக்கு மாறுறோமோ அதேமாதிரி we need a ruled paper to start with, so that it's easy to track and learn lines. Lines is the next element, or rather the first element in mehendi that we will learn. So unruled paper தான் இருக்கு, it's a lockdown, whatever, நீங்களே lines போட்டுக்கங்க. You can draw your own lines and start working on this. So what in lines? Just the way we learnt in school for writing, we have sleeping line and we have standing line. So sleeping line liyum we are going to lift the cone a little. Cone konjam mele thooki dhaan pidikkanum, paper oda otti pidikka koodadhu, and very 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 slowly. ஏன்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட். நிறைய பேர் நினச்சிப்பாங்க, ஓ பேப்பர் பேனா பிடிச்சி இழுக்கிற மாதிரி லைன் வராது. தட்ஸ் வை ஐ எம் ஸ்டார்டிங் ஆஃப் டைரெக்ட்லி ஆன் த கோன் ஃபார் யூ, பிகாஸ் ப்ரெஷரும் கொடுக்கணும், லைனும் வரையணும், கையும் மூவ் ஆகணும். ஸோ பிஃபோர் ஹேண்ட் டு மூவ், another important thing is இந்த இடம் ரிஸ்ட் ஆஃப் இந்த இடம் ஆஃப் த ஹேண்ட் வந்து நீங்கள் சர்ஃபேஸ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா யூ கேன் டூ பிளேஸ் இட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த பேப்பர் and then move your hands alone, the upper half of the hand, which is easier. So இந்த இடம் மட்டும் மூவ் பண்ணுறச்சு இன்னும் ஈஸியராக இருக்கும். ஸோ ஸ்லோலி பேப்பரோட மேலே இருக்கணும், டிப் ஆஃப் த கோன் பேப்பர் மேலே இருக்கக்கூடாது, அண்ட் ஸ்லோலி 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 ஸ்டார்ட்லேருந்தே க்ளீனாக இருக்கணும் ப்ராக்டிஸ். அப்போ தான் நம்மளுக்கு போக 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 ஸ்பீடு வரும். எடுத்த உடனே ஸ்பீடு போட்டோம்னா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். தட் இஸ் நாட் ஹவ் வி வாண்ட் இட் டு லுக். திஸ் இஸ் நாட் த ரைட் வே ஆஃப் டூயிங் இட். த ரைட் வே ஆஃப் டூயிங் இட் இஸ் ஸ்லோலி. ஓகேயா? இப்போ வாட் வி டிட் இன் ஸ்லீப்பிங் லைன்னா வி டிட் ரைட் டு லெஃப்ட், ரைட்? ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் டு ரைட்டும் பண்ண போகிறோம். Very 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 slowly we are going to do left to right. Now why should I do left to right? நான் ஏன் லெஃப்ட் டு ரைட்டும் சேர்ந்து பண்ணணும்? இங்கே தான் ஆர்ட்டுக்கும் மெஹந்தி, ஜென்ரலி ட்ராயிங் ஆன் பேப்பர் வித் பேப்பர் பென்சில், கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென், அதுலலாமும் இதுக்கும் நிறைய அதுக்கு தான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா நம்ம மெஹந்தி ஒருத்தரோட கையில் போட போகிறோம். we are going to put it on somebody's hands or legs. You can't shift the body position. பேப்பர் திருப்புற மாதிரி திருப்பி எனக்கு இதான் வாக, திஸ் இஸ் த டைரெக்ஷன் இன் விச் ஐ கேன் டூ அப்படின்னு we cannot do it. That is why we have to do it from right to left and left to right. So ரெண்டு டைரெக்ஷன்லையும் we have to practice the lines. So லைன்ஸில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இஸ் ஸ்டாண்டிங் லைன்ஸ் அண்ட் ஸ்லீப்பிங் லைன். ஸ்லீப்பிங் லைன் பார்த்துட்டோம். Standing line also is going to be top to bottom, மேலேந்து கீழே and கீழேந்து மேலே. இப்போ புரியுறதா உங்களுக்கு ஏன் நம்ம ரூல்டு நோட் புக் மேலே போடுறோம்னு? இட்ஸ் ஈஸி டு ஃபாலோ. அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த மெத்தடையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும், யோசித்து பண்ணணும், ப்ரெஷரும் கொடுக்கணும், நான் லைனும் ஃபோக்கஸ் பண்ணணும், லைனும் கரெக்டாக வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதனால் நம்மளுக்கு ஏற்கனவே லைன் ரூல்டு நோட் புக் இருக்குன்னா அது மேலே அப்படியே ஃபாலோ பண்ணி எடுத்துன்னு போகிறதும் இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும். பிகாஸ் ஃபோக்கஸ் நம்ம ப்ரெஷரில் மட்டும் ஃபோக்கஸ் கொடுக்கலாம். ஸோ சேயிங் தட், சைனிங் ஆஃப் சிம்பிளி அட் ஹோம். ஹியர் இஸ் ரம்யா. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏன் இவ்வளோ தான் காமிச்சிருக்கீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும். If you are a dedicated person, my suggestion is you should go in for a regular class directly in person. அங்கேயும் என்ன பண்ணுவாங்கன்னா 2-3 hours உட்காந்து வச்சு உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லைன்ஸை நீங்கள், this is since it's done for vocational training on all those special moms and other moms at home who've been asking இதை எப்படி பண்ணணுங்கிறதுனால you have to create the time daily கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு.
So that's why in the elements order I'm just stopping here. We'll see next week in the next element, and just in 2 to 3 elements or 4 elements simple design எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Signing off simply at home. This is Ramya. See you in lesson 3. Bye bye.